புதுச்சேரி மாநிலத்தில் சுகாதாரத்துறையில் என்ஆர்எச்எம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் பணியாற்றக்கூடிய சுகாதார ஊழியர்கள் பல்வேறு நிலைகளை பணியாற்றுகிறார்கள். அவர்களெல்லாம் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். முதலமைச்சர் அவர்களும் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் யார் யாரெல்லாம் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து பணி செய்திருக்கிறார்களோ அவர்களும் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பை செய்தார்கள். அது நல்ல அறிவிப்பு என்று எல்லோரும் வரவேற்றோம். ஆனால் முதலமைச்சர்கள் எந்த முடிவை எடுத்தாலும் கூட அதுக்காக துணைநிலை ஆளுநர் வரையில் செல்லுகிற போது, தலைமைச் செயலருக்கு செல்லுகிற போது அது தடுக்கப்பட்டு அது முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு பாதியிலே நிற்கிறது. எனவே இந்த ஆண்டு அவர்கள் நிரந்தரம் செய்ய முடியாது என்ற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். பல நீதிமன்றங்கள் தீர்ப்பு இவர்களெல்லாம் சுட்டிக்காட்டி அதிகாரிகள் வழக்கம் போல குழப்பி வைத்திருக்கிற காரணத்தால் சரி அவர்களுக்கு சம்பளத்தையாவது உயர்த்தி கொடுங்க என்று இந்த முறை நாங்கள் கடுமையாக சட்டமன்றத்தில் வாதிட்டோம். முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்தில் பதிலுரை தருகிற போது எங்களுடைய கேள்விக்கு பதிலளித்தார். அப்பொழுது பதிலளிக்கிற போது அவர்களுக்கு தற்போது வாங்குகிற சம்பளத்தை விட 15,000 ரூபாய் கூடுதலாக கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். நான் கூட அப்பொழுது கேட்டேன், நர்ஸு பணியிடங்களுக்கெல்லாம் 80,000 ரூபா கிட்ட சம்பளம் கொடுக்குறோம், எனவே அது 15,000 பத்தாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இல்லை இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட 15,000 என்று சொன்னால் அவர் ஏறத்தாழ 30 ரூபாய்க்கு மேலே வரும், 28 ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு சில விளக்கம்லாம் கொடுத்தாங்க. ஆனால் களத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 10,000 உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த 10,000க்கும் சேர்த்து இப்பொழுது 5,000 கணக்கு காட்டுகிறாங்க. அது தவறு. முதலமைச்சர் அறிவிப்பு செய்தது ஏற்கனவே இருக்கிற தொகையை விட 15,000 ரூபாய் அதிகமாக உயர்த்தி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஒரு ஸ்டாஃப் நர்ஸ்னால் அவங்க 45,000 ரூபாய்க்கு குறையாமல் வேலை பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி லேப் டெக்னீஷியன் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரெகுலர் ஒர்க்கு. நீங்கள் அவங்க வந்து ஒரு 3 மணி நேரம் வேலையோ 4 மணி நேரம் வேலையோ கிடையாது. கொரோனா காலத்தில் உயிரை பணைய வச்சு அவங்க வேலை பண்ணணும். அதெல்லாம் நமக்கு ஒரு நன்றி, நமக்கும் ஒரு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்குறது அவங்களுக்கு ஆன் பார் வித் ரெகுலர் ஸ்டாஃப் என்ன சம்பளம் கொடுக்குறோமோ அதை கொடுக்கணும். நியாயமான ஒன்று. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் கேட்கல, அவங்கெல்லாம் 20 வருஷம் பணியாற்றிருக்கிறாங்க. எனவே அவருடைய வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. எனவே வார் ஃபுட்டிங்கில் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து அதிகாரிகளுக்கு சொல்லி எல்லாருக்குமே அந்த தொகையை ரெகுலர் சம்பளத்துக்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய பணி எடுக்கிறாருன்னா நிச்சயமாக எல்லோரும் பாராட்டுவார்கள். நாங்களும் கட்சிகளெல்லாம் மறந்து பாராட்ட தயாராக இருக்கிறோம். நல்ல முடிவை முதலமைச்சர் எடுக்க வேண்டும். ஏன்னா அவர் எடுத்து தான் அறிவிச்சிருக்கிறாரு. பட் அது சரியான முறையில் வந்து மக்களுக்கு போய் சென்றடையலை. அதுக்கான தடைகளை பல விதமான குழப்பங்களை அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதை சரி செய்து என்னுடைய பாலிசி எல்லாருக்கும் ஆண்பாடு. ஒரு நீதிமன்றத்தையே அதிகாரிகள் காட்டும்போது நான் நீதிமன்றத்தை எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு அதிகாரிகள் காட்டுறாங்க. அதே சுப்ரீம் கோர்ட்டு ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எனவே அந்த காரணத்தை காட்டி இவங்களுக்கு ரெகுலர் ஸ்டாஃபுக்குள்ள சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி ஒரு அறிவிப்பு இன்று மாலை முதலமைச்சர் செய்வாரேயானால் உடனடியாக அத்தனை பேரும் அந்த போராட்டத்தை கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்புவார்கள் என்ற என்னுடைய நம்பிக்கையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.